நான் பகுஜன் சமாஜ் கட்சியோட மேற்கு மண்டலத்தினோட மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் பேசுகிறேங்க. எங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவரும் தன்மான தலைவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் பி ஆனந்தன் அவர்கள் இப்போது நமது சமத்துவ ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட அரசியல் படுகொலைக்கு பின்பாக ரொம்ப மிகுந்த இடையூறுகளுக்கு மத்தியிலும் கூட அந்த கட்சி சிறப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அப்படி இருக்கிற வேளையில் அவரோட அந்த சிபிஐ வழக்கு இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. உச்சநீதிமன்றத்துக்கு போன சிபிஐ வழக்கை தமிழ்நாடு அரசு 2 டைம் மேல்முறையீடு பண்ணி இப்போ இடையீட்டு மணிங்கிற பேரில் இடைக்கால தடை 13ஆம் தேதி ஜனவரி 13 வரையில் வாங்கியிருக்காங்க. இப்போ ஜனவரி 13ஓட அந்த இடையீட்டு காலம் முடிகிற நேரத்தில் இது மறுபடியும் சிபிஐ வழக்கு விசாரிக்க வர காலத்தில் திட்டமிடப்பட்டு கட்சியிலேருந்து பிரிஞ்சு போன இப்போ டிஎம்பிஎஸ்பி ஆரம்பித்து அவனோட ஆதரவாளர்கள் ஒரு நரேஷ் பாபுங்கிற ஒரு நபர் கடந்த 5ஆம் தேதி இரவு பட்டாபிராம் பகுதியில் மாநிலத்தில் ஒரு இரவு தன்னோட வழக்கறிஞர் பணியை முடிச்சுட்டு வர்றப்போ அங்கே தன்னோட இரவு நேரத்தில் டீ சாப்பிட்ற மாதிரி ஒரு கொலை முயற்சிக்கு நோட்டம் பண்ணியிருக்கிறத கண்டுபிடிச்சி கேள்வி கேட்குறப்போ நடந்த தகராறில் இவர் மாநிலத்தில் ஒரு வேணுமுன்னே திட்டமிடப்பட்டு அவரை ஏதோ கொலை முயற்சி பண்ண மாதிரி இவங்க சித்தரித்து ஊடகங்களில் தவறான ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற வேளையில் அவங்க இந்த சவுக்கு மீடியா நடத்துகிற சவுக்கு சங்கருங்கிற அரசியல் வாயை வாடகை கொண்ட அந்த வியாபாரியான சவுக்கு சங்கர் தன்னோட சவுக்கு ஃப்ளக்குடுங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பதிவுகளில் மற்றும் யூடியூப்புகளில் என்ன சொல்கிறாருன்னா, மதிப்புமிக்க பகுஜன் சமாஜ் கட்சியோட ஒரு இந்தியாவினோட 3வது தேசிய கட்சியாக இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியோட ஒரு மாநில தலைவரை பார்த்து பாத்திரக்கடைக்காரரு பழைய பாத்திரக்கடை வச்சுருவங்கிற மாதிரி இழிவுபடுத்தி பேசுகிறதும், அதனைத் தொடர்ந்து அவர் ஒரு ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர், இவர் லாயரே கிடையாது அப்படிங்கிறப்போ ஒரு லாயரே இல்லாத ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் வரல எப்படி போயிட்டு ஒரு சிபிஐ வழக்கு கொண்டு போக முடியும்? அப்போ அவரோட தொழிலை இழிவுபடுத்துறதும் இந்த மாதிரி தனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக இந்த ஊடகத்தினோட தர்மத்தையும் இந்த கருத்து பேச்சு உரிமைங்கிற விஷயத்தையும் தவறாக பயன்படுத்தி இந்த தவறான செயல்கள் செஞ்சிட்ருக்காரு. இப்போ அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டோமே. அதன் மட்டும் இல்லாமல் சென்னை கமிஷனர் மதிப்புக்குரிய அருண்குமார் ஐபிஎஸ் அவர்களையும் ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு அடைமொழி குறித்து கூப்பிடுறதும், தமிழகத்தினோட காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரிகள் மனநோயாளிகள்னு பேசுகிறதும், இது போன்ற விஷயங்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்கள சர்வசாதாரணமாக கருத்துரிமைங்கிற பேரில் ஒரு இழிவுபடுத்தி பேசுகிற இந்த மாதிரி ஊடக தர்மத்துக்கு எதிரான நபர்களோட இந்த சமூக வலைதள பக்கங்களில் சவுக்கு மீடியாவோட சமூக வலைதள பக்கங்களான சவுக்கு ஃப்ளக்குடுங்கிற இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு மீடியா எல்லாத்தையும் தடை செய்யணுன்னுட்டுமே, அதுபோக இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாமே எல்லா மாவட்ட காவல்துறையில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக நாம் இதை மனு கொடுத்துட்ருக்குறோம். அதன் அடிப்படையில் நாமளும் மேற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கி ஈரோடு வடக்கு மாவட்டத்தில் பழனி, மேற்கு மாவட்டத்தில் ஒரு ரவிக்குமார், தெற்கு மாவட்டத்தில் முனியப்பன் ஆகியோர் தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் இணைஞ்சு நாங்கள் இந்த புகார் மனு அடிக்க நடவடிக்கை வந்திருக்கோம். ஊடக தர்மங்கிறது சமூகத்தினோட 4வது தூணுன்னு சொல்கிற ஊடக தர்மம் நியாயமான விஷயத்துக்கு எத்தனையோ ஊடகவியலாளர்கள் நியாயமாக நேர்மையாக இன்றைக்கி உண்மையை வெளிக்கொண்டு போராடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி காசுக்காக இந்த மற்ற கட்சிகளை எது ஃபேமஸாக இருக்குதோ அந்த விஷயத்தை எடுத்து விமர்சனம் பண்ணுற இது மாதிரி ஊடகங்களை தடை விதிக்கணும்னு சொல்லி காவல்துறைக்கு நாங்கள் எங்களோட புகார் மனு கொடுத்துக்கிறோம். தமிழக அரசும் விரைந்து நடவடிக்கை எடுத்து இது போன்ற காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துகிற விஷயம் மாதிரி தவறான செய்திகள் பரப்புற இந்த சவுக்கு சங்கர் மீதும் சவுக்கு மீடியா மீதும் தடை விதித்து அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். ஜெய் பீம்.